ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி கெய்சன பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அது ரொம்ப பேசிக்கா இருக்கும். கெய்சன பத்தி கெய்சன்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். பட் இதுல இந்த வீடியோல நம்ம கெய்சன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் நான் உங்கள்ட்ட காமிக்க போறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ கெய்சன் கெய்னா சேஞ்ச், ஜென் அப்படின்னா குட். சேஞ்ச் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் குட். அதாவது நம்ம தொடர்ச்சியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் நம்ம கெய்சன் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஓகே, இப்ப இங்க பாருங்க. சேஞ்ச் தட் மேக்ஸ் குட் டுமாரோ. நம்ம இன்னைக்கு சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம் நாளைக்கு அது நமக்கு பெட்டரா இருக்கணும். அப்படி பெட்டரா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கெய்சன் சொல்லுவோம். சரி, ஓகே. இப்ப இந்த கெய்சன் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? இத யாரு டெவலப் பண்ணா அப்படின்னா மசாக்கி இமாய். இவர்தான் டெவலப் பண்ணாரு 1986ல. இப்ப இவர்தான் மசாக்கி ஒரு ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸா இந்த கான்செப்ட கிரியேட் பண்ணாங்க. இந்த கெய்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்ப கெய்னா சேஞ்சு, ஜென் அப்படின்னா குட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இந்த கெய்சன் எப்ப எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இப்ப இங்க பாருங்க. கெய்சன் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணாம எம்ப்ளாயிஸ் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா எல்லாருமே இன்வால்வ் ஆயிட்டு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது நம்ம எல்லாத்தையுமே கேஸ்ன்னு சொல்லுவோம். வித்தவுட் ஸ்பெண்டிங் மணி. நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணாம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது ஒரு டீமா சேர்ந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதே போல இந்த கேசன் அப்படிங்கிறது நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ். ஃபினிஷே கிடையாது. டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே. நம்ம இன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். டக்குன்னு பெட்டரா ஒரு ஐடியா வரும். நாளைக்கு நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ டே பை டே நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதே போல அதுக்கு நம்ம 4M இருக்கு பாத்தீங்களா? இந்த மெத்தட், மெஷின், மெட்டீரியல், அதாவது மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இதை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சில மெத்தட் சேஞ்ச் பண்ணுவோம். அல்லது பாத்தீங்கன்னா மேனுக்கான ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், ஒரு மெட்டீரியலை மாத்துறதா இருக்கட்டும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ இந்த பர்பஸ் ஆஃப் கெய்சன். இப்போ நம்ம கெய்சன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. இந்த கெய்சனோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆடை இன்க்ரீஸ் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் எலிமினேட் பண்ணணும். அந்த வேஸ்ட் என்ன? 8 வேஸ்ட். இதுதான் வெயிட் 8 வேஸ்ட்னு சொல்லுவாங்க. டவுன் டைம் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். இது செப்பரேட்டா ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க 8 வேஸ்ட் அப்படின்னு அதை பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ கெய்சன் பண்றதோட நோக்கம் என்ன? நம்ம பண்ற வேலையை எஃபெக்டிவான வேலையா மாத்துறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற வேஸ்ட் ரெடியூஸ் பண்றது. அது என்ன வேஸ்ட்? இந்த 8 வேஸ்ட் தான். ஓகே. இப்போ என்ன பர்பஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கேஸனை எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு பிளேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? பிடிசிஏ சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோங்க. ஓகே. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் ரீசன். எதுக்காக செலக்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், இந்த இடத்துல கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அதிகமா வருது, குவாலிட்டி டிஃபெக்ட் அதிகமா வருது, ப்ரொடக்ஷன் லாஸ் அதிகமா இருக்கு. அப்ப நான் இதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு செட் கோல். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். அப்ப இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி டிஃபெக்ட் வந்துட்டே இருக்கு. அல்லது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு பெர்சன்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க? எவ்வளவு டிஃபெக்ட் நீங்க குறைக்க போறீங்க? அப்போ அதுக்கான ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் ஆக்ஷன் பிளான். இப்ப இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்ஷன் பிளான கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா கெதர் பண்ணணும். கெதர் த டேட்டா. எங்க இருந்து டேட்டா கெதர் பண்ணுவீங்க? கெம்பா. நேரா அந்த ப்ராப்ளம் எங்க நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடணும். போயிட்டு அந்த டேட்டாவை கெதர் பண்ணணும். கெதர் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஃபேக்ட அனலைஸ் பண்ணணும். எதனால வந்திருக்கும் அப்படிங்கறது நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு சொல்யூஷன் நீங்க டெவலப் பண்ணணும். ஓகே. இப்ப சொல்யூஷனை டெவலப் பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதை வச்சு அது டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டெவலப் பண்ணியிருக்க சொல்யூஷன் கரெக்டா இருக்கியா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது செக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்கல்ல. இப்ப இந்த நீங்க சொல்யூஷன் அதாவது பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட கோல் ஃபுல்ஃபில் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணணும். ஏன் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணும்போது அதுல ஏதாவது டீவியேஷன் வந்துச்சுன்னா உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்தரா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கு. இதான் ஸ்டெப். இந்த கேசன் பண்றதுக்கான மெயின் ஸ்டெப். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன்.
இப்ப இது பாத்தீங்கன்னா, இந்த அப்ரோச் இருக்கு பாத்தீங்களா? ஜாப்பனீஸோட அப்ரோச் எப்படி இருக்கு? நம்மோட அப்ரோச் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னியும் உங்களுக்கு கேஸ் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்ப்ளாயீஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஆனா வந்து ஜாப்பனீஸ் என்ன பண்றாங்க? ப்ராசஸ் தான் ப்ராப்ளம். அப்போ ஒரு ப்ராசஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ப்ராப்ளமே வராது. இவங்க நீ உன் வேலைய மட்டும் பாரு. இங்க பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் டூ கெட் திஸ் திங்ஸ் டன். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜாப்பனீஸ் பீப்பிள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அந்த வேலைய முடிப்பாங்க. இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் மை ஜாப். என் வேலை என்னவோ நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன். ஆனா இவங்க என்ன அந்த ப்ராசஸ்க்கு இவன் சூட்டபிளா? அந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராசஸ் இருக்கு. அந்த 10 ப்ராசஸே உனக்கு தெரியுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணுவாங்க. ஆனா இங்க இல்ல. ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். கொடுத்த டார்கெட்ட ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிட்டானா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு எனி ப்ராப்ளம் பர்சனை சேஞ்ச் பண்ணுங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ப்ராசஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பர்சன் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அதே போல இங்க எரர் தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க வேரியேஷனை கம்மி பண்ணுவாங்க இவங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா யார் அந்த தப்ப பண்ணுனா? ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப தப்பு வராம இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? அதான் இந்த ஜாப்பனீஸோட அப்ரோச்சா இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன். அந்த கேஸோட பில்லர்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா குட் ஹவுஸ் கீப்பிங். அதாவது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ப்ராப்பரா நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேஸ்ட் எலிமினேஷன். அந்த 8 வேஸ்ட்ட வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். ஸ்டாண்டர்டைசேஷன். இது 3யுமே தான் மெயினான பில்லர். கேஸோட மெயின் பில்லர் பாத்தீங்கன்னா, இந்த 3மே தான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்ங்க. இங்க இந்த இதான் கேஷன் ஷீட்டு. எப்படி பண்ணணும்னு தெளிவா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். இந்த பிக்யூசி டிஎஸ்எம்னு இருக்கு பாத்தீங்களா? பி அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி, காஸ்ட், டெலிவரி, சேஃப்டி, மாரல். இப்ப நீங்க வந்து கெய்சன் பண்ணீங்கன்னா இதுல ஏதோ ஒண்ணுதான் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இப்ப இங்க பாருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப இங்க என்ன கெய்சன் தீம் என்ன சொல்லியிருக்காங்க? டு அவாய்ட் ப்ராபபிள் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ண போறேன். அதுக்கான ஐடியா என்ன? பை ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் கவர். நான் வந்து ப்ரொடெக்ஷன் கவர் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே. இப்ப என்ன ப்ராப்ளம் இங்க இருக்கு? இப்ப இங்க பாருங்க. இது எல்லாமே ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா இங்க என்ன? க்ளோஸ்ட் கண்டிஷன். ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் வந்து போட்டாங்க. அப்போ ஒய்? ஃபியர் ஆஃப் ஆக்சிடென்ட் டியூ டு கட்டிங் ஆஃப் ஸ்ப்ரிங். ஒய்? நோ ப்ரொடெக்ஷன். அப்போ ஒய்வே அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கவர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? ப்ரொடெக்ஷன் கவர் போடுறோம். ஓகே. ஒரு இங்க என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு? இதனால சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒன் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ். அந்த டீம் மெம்பர் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, பிளஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப பினிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கோப் ஆப் அண்ட் பிளான் ஃபார் ஹெச்டி ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட். இதே மெத்தட் வேற எங்கேயாவது பண்ண போறீங்களா? எங்க பண்ணிருக்கோம் அதுக்கான டீட்டெயில்ஸ். இதனால என்ன ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? நீங்க ஒரு கேஸ வந்து இப்படி பண்ணி காமிச்சீங்கன்னா ப்ராப்பரா மத்தவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க. சேம் அதே தான். இப்போ இங்க டு ரெடியூஸ் டை கிளாம் செட்டிங். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 90 செகண்ட் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிருக்காங்க? 15 செகண்டா மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்க? இங்க ஒரு ஸ்லாட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப இதனால என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு? ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 75 செகண்ட் வந்து டைம் சேவ் ஆயிருக்கு. அப்ப அந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரொடக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேசன் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இப்ப இங்க பாருங்க. கிரைண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. டஸ்ட் எல்லாமே கீழ விழுது. அப்போ இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டஸ்ட் வந்து அதிலேயே கலெக்ட் ஆகுற மாரி. அப்போ ஒரு டிசைன் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கெய்சன். நீங்க கெய்சன் வந்து இப்படிதான் பண்ணணும். சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஒரு பெரிய அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஓகே. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க கெய்சன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த மீட் பண்ணுவோம். பை.